ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் மல்டி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் ஒரே நிறம் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் சுஜாதா வரலாற்றை பேஸ் பண்ணி எழுதினது மொத்தம் 2 புக்கு தான். அதில் ஒன்று தான் இந்த ரத்தம் ஒரே நிறம். 2வது புக்கை பற்றி நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த புக்கை பற்றி பார்ப்போம். இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 சிப்பாய் கழகம் நடந்தது நமக்கு தெரியும். அந்த சிப்பாய் கழகம் நார்த் இந்தியாவில் நடந்துச்சு. அந்த சிப்பாய் கழகத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் போயிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும், அவன் ஏன் போயிருப்பான் அப்படின்றத பேஸ் பண்ணி கற்பனையாக ஒரு கதையை எழுதியிருப்பார் வித் அந்த சிப்பாய் கழகத்தை பேஸ் பண்ணி. ஆலப்பாக்கம்னு ஒரு வில்லேஜில் ஒரு சமயம் திருவிழா நடந்துகிட்ருக்கிறப்போ அந்த பக்கமாக பிரிட்டிஷ் படை ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. அதில் இருக்கிற ஒருத்தன் வேடிக்கை பார்க்கலான்னு கிட்ட வர்றப்போ எதேச்சியாக அங்கே நடக்கிற சிலம்ப விளையாட்டில் தானும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறப்போ ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. கொலையும் பண்ணிடுறாப்புல. தன் அப்பனை கொண்ட அந்த ஆங்கில படைய அதிகாரியை கொலை பண்ணணும் அப்படின்னு சபதம் எடுத்து வில்லேஜிலேருந்து கிளம்புறாப்புல நம்ம ஹீரோவான முத்துக்குமரன். கொலை பண்ண அந்த ஆங்கில படை தளபதியோட பேர் வந்து எட்வர்ட் மக்கின்சி அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்துலேருந்து கிளம்புன நம்ம ஹீரோ ஒரு நாடோடி கும்பல் கூட சேர்ந்து சென்னைக்கு வந்து ஆங்கில படை தளபதியை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். சென்னைக்கும் வந்து சேர்றாரு. முறை ட்ரை பண்ணுறப்ப இல்லாமல் போய் கொலை பண்ணணும்னு நினைக்கிறப்ப இங்கே போய் மாட்டிக்கிறாரு. சரி, நம்மளோட சபதம் வந்து நிறைவேற போதில்லை, நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அவருக்கு எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்குது. அந்த உதவி மூலமாக வந்து அவர் தப்பிச்சிட்டு அவர் திரும்ப அந்த நாடோடி கும்பல் கிட்ட வர்றப்ப அந்த கும்பலில் இருக்கிறவங்களோட பாதுகாப்பு கருதி இவர் வந்து அவங்கள விலகி போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி போகிறப்ப அந்த கும்பலில் இருக்கிற ஒரு பெண் மூலமாக இவருக்கு வந்து பைராகின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரோட உதவி அறிமுகம் கிடைக்கிது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மந்திரவாதி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவர் வந்து சண்டை போடுற விஷயம், அந்த வாள் வீச்சு, அதுக்கப்புறம் எப்படி மறைஞ்சு தாக்கணும் அப்படின்ற வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாப்புல. சரி, இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப போய் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை ட்ரை பண்ணுறாப்புல. அந்த ட்ரை பண்ணுற சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சென்னையிலேருந்து நார்த்துக்கு கப்பலில் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கப்பல்லையே ஏறி அவனை கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த சமயமும் வந்து அவரால் முடியலை, மாட்டிக்கிறாரு. ஆனால் முறை காப்பாற்றின அதே அதிகாரி மூலமாக 2வது முறையாகவும் இவரால் தப்பிக்க முடியுது. தப்பிச்சுட்டு வர்றப்போ 2வது முறையும் கொல்ல முடியாமல் இவர் தோல்வி அடைகிறப்போ இனிமேல் நம்மளால் முடியாதா அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக இவனை கொன்னே ஆகணும்னு சபதம் எடுத்து அவங்கள தொடர்ந்து இவரும் கிளம்புறாப்புல. அப்படி கிளம்பி போய் அவர் அந்த ஆங்கில படை தளபதியை எப்படி கொன்னாரு, அதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த புக்கோட மற்ற கதை. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு 6 கேரக்டர் தான் இருப்பாங்க. 1 ஹீரோ முத்துக்குமரன், 2வது வில்லன் எட்வர்ட் மக்கின்சி, 3வது பூங்குயிலின்னு சொல்லிட்டு அந்த நாடோடி கும்பலை சேர்ந்த ஒரு பொண்ணு, அதுக்கடுத்து அப்பப்போ வந்து போகிற அந்த பைராகி. சரி, இது இல்லாமல் வேறு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் இருக்குது. அந்த 3 கேரக்டரோட பேரை நான் சொல்லலை, புக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த சிப்பாய் கழகம் எப்படி நடந்தது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது ரொம்ப வரலாற்று தரவுகளாக சொல்லாமல் அதை ஒரு சைடு ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு அதில் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருக்காப்புல. உண்மையிலே படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த புக்கில் சுஜாதா சில அடல்ட் விஷயங்களை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அதனால் குழந்தைங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேணாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு த்ரில்லராகவும் போகும். ப்ளஸ் அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டு போகிற மாதிரி ஸ்டோரி எழுதியிருப்பாப்புல. ரொம்ப நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். அங்கங்கே வரலாற்று செய்திகளையும் நமக்கு சுஜாதா சொல்லுவாப்புல. வீடியோவோட ஆரம்பத்தில் 2வது புக்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, அந்த 2வது புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் வசந்தகுமாரன் கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கோட பிளாட்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராஜராஜ சோழன் வந்து சேர மன்னன் மேலே படையெடுத்தான் அப்படின்னு ஒரு நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை சோழர்களை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். அந்த போரோட ஆரம்பத்தை தான் அந்த புக்கில் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாப்புல.
இவரோட ஃபேமஸ் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் அண்டு வசந்த். அவங்க தான் வந்து அவங்க ஒரு ஆக்சுவலி இவரோட புக்க படிக்கிறவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். அவங்க 2 பேரோட கேரக்டர் இன்ஸ்பயர் ஆனது இந்த புக்ல இருந்து தான். ஸோ டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பா அந்த புக்கையும் படிச்சு பாருங்க. இந்த புக்க ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களன்னா, இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல இனிமே தான் படிக்க போறீங்கன்னா, படிச்சுட்டு வந்து உங்களோட அனுபவத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவுல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.